தாராபுரத்தில் தாவேகா பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அதிரடி பிரச்சாரம். விசில் சின்னத்தில் வாக்களியுங்கள், தலைவர் விஜயை முதல்வர் ஆக்குங்கள் என்று ஆதரவு திரட்டினார். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா டிவிகேவா? அரசியல பேச மாட்டேன்றாரு. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு. விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு. விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தாவேகா வேட்பாளர் கௌரி சித்ராவை ஆதரித்து நாஞ்சில் சம்பத் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அண்ணா சிலை, அலங்கியம், தளவாய்ப்பட்டினம், குண்டடம் பகுதிகளில் பேசிய அவர் விசில் சின்னத்தில் வாக்களித்து கௌரி சித்ராவை வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். மேலும் இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் மாற்று அரசியல் சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர் முனியப்பன். வெற்றி கழகத்தினுடைய பரப்புரை செயலாளர் நாவுக்கரசர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இதோ உங்களிடையே வாக்குகளை சேகரிக்கிறார். சம்பத் அவர்கள் உங்களிடையே முழங்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள் வாக்காளர் பெருமக்களை. உள்ளவர்கள் கூட்டத்துக்கு வர வேண்டும் என்கிறார்கள். அண்ணா சிலைக்கிறே நாஞ்சில் சம்பத் 10 நிமிடம் பேசுகிறேன் என்றால் கியூஆர் கோடு உள்ளவர்கள் கூட்டத்துக்கு வரவேண்டும் என்றால் இதைவிட முட்டாள்தல் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? ஆனால் 4991 பேர் தான் அனுமதி. ஆனால் வாலாஜா தாண்டி வேலூர் அகரம் சேரி வரை 1 லட்சம் இளைஞர்கள் அவருக்கு பின்னால் அணிவகுத்து அங்கே அகரம் சேரியிலே கடல் போல திரண்டு வெளியே நின்றார்கள். போய் தூங்கலாம் என்று அதை வேறு ஒருவருக்கு கைமாற்றி விடலாம் என்றால் நேம் டிரான்ஸ்பருக்கு அரசாங்கத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும். சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு 10 லட்சம் ரூபாய் கொட்டியள வேண்டும். அமைச்சர் தான் வாங்குகிறாரா? இல்லை. அந்த அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவன் அந்த லாவில் ஒரு துரும்பை தூக்கி போட முடியாது. அந்த பாவத்தை 10 ரூபாய் பாலாஜி தான். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், இதற்கு பேர் நிர்வாகமா? அமைச்சராக இருக்கிறவன் ஒருவன், அதிலே ஆக்கிரமிப்பு செய்கிறவன் இன்னொரு என்றால் இதற்கு பேர் நிர்வாக லட்சணமா என்று நான் அண்ணன் ஸ்டாலினை கேட்கிறேன். 5239 கடைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மதுக்கடைகள். தினசரி குடிக்கிறவர்களின் எண்ணிக்கை 70 லட்சம் பேர். தினசரி 1 கோடி பேர் குடிக்கிறார்கள். படிப்படியாக சாராய கடைகளை மூடுவேன் என்றான் ஸ்டாலின். அவரால் மூட முடியாது. ஏனென்றால் சாராயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய டிஆர் பாலு உட்பட அனைத்து முதலாளிகளும் திமுகவிலே உயிர் வாழுகிற ஈன புயல்கள். ஆகவே நீ மூட முடியாது. இன்றைக்கு என்ன ஆயிற்று? முத்துசாமி எலைட் பார் என்கிற பெயரில் 11 to 11 பார் என்கிற பெயரில் தாராளமாக மதுவை இன்றைக்கு புழங்க விட்டு போதைக்கு அடிமையாகி இருக்கிறது தலைமுறை. கல்லூரி மாணவருடைய கையில் இருந்த கஞ்சா 10 வயது பள்ளி மாணவனுக்கு இடம் மாறி இருக்கிறது. இதைவிட துரோகம் தமிழ்நாட்டுக்கு செய்ய முடியுமா? ஸ்டாலின் செய்துவிட்டார். இன்றைக்கு டெல்லியை எதிர்ப்பது மாதிரி போக்கு காட்டி தமிழ்நாட்டு உறுப்புல இந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன், உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், வந்தாடி கேட்கிறேன். ஒரு பிச்சைக்காரர் யாசகம் கேட்டதை போல நாஞ்சில் சம்பத் 28 லட்சம் பேர், புதிய வாக்காளர்கள் 12.5 லட்சம் பேர். இந்த வாக்குகள் எல்லாம் தாவேகாவுக்கு வருவை தவிர இன்னொரு கட்சிக்கு போவதற்கு வாய்ப்பில்லை என்று அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கிறார்கள். அண்ணா திமுகவுக்கும் மாறி மாறி வாக்களித்து களைத்து போன மக்கள் இன்றைக்கு விஜயை ஒரு மருந்தாகவும் விருந்தாகவும் பார்க்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் தள்ளி போட முடியாத தாகம், இது அலட்சியப்படுத்த முடியாத அரண், அணைக்க முடியாத நெருப்பு, தாண்ட முடியாத அகழி. நீங்கள் விசில் சின்னத்தில் போடுகிற ஓட்டு வசித்து துடிக்கிற குழந்தை கூட்டுகிற பால் சோறுக்கு சமம். கௌரி சித்ராவுக்கு நீங்கள் விசில் சின்னத்தில் போடுகிற ஓட்டு, சித்ராவிற்கு விசில் சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு
வயதான தந்தைக்கு வாங்கி கொடுக்கிற ஊன்றுகோலுக்கு சமம். கௌரி சித்ராவிற்கு நீங்கள் விசில் சின்னத்தில் போடுகிற ஓட்டு பெற்றதாக்கி செய்யக்கூடிய பேருபகாரத்திற்கு சமம். மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள் யாராவது நாஞ்சில் சம்பத் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். திமுகவின் வேட்பாளரை காட்டிலும் 10 மாற்று தங்கம் கௌரி சித்ரா களத்தில் இருக்கிறார். ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவியாக தன்னுடைய பிள்ளைகளை மருத்துவம் படிக்க வைத்து அவருடைய குடும்பத்தில் இன்றைக்கு 3 பேர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகிற டாக்டர்கள். ஒரு நல்ல தரமான குடும்பத்தினுடைய பிரதிநிதி கௌரி சித்ரா. கௌரி சித்ராவை ஈண்டு பிறந்த அவருடைய பெருமைக்குரிய தந்தை பெரியசாமி இதே தாராபுரம் தொகுதியில் 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர். திரும்புகிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அரசியல் களம் சூடு பிடித்து விட்டது. 26 கட்சி கூட்டணியோடு அண்ணன் ஸ்டாலின் திமுக கூட்டணிக்கு வடிவம் தந்திருக்கிறார். எனக்கு தெரிந்து திமுகவினுடைய நீண்ட வரலாற்றில் இவ்வளவு பெரிய கூட்டணி அமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்றைக்கும் வந்ததில்லை. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தொடங்கியதற்கு பிறகு அதனுடைய பயணத்தினால் ஏற்பட்ட தாக்கத்தின் விளைவு 26 கட்சிகளை கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமைக்கு ஸ்டாலின் தள்ளப்பட்டார். விசில் சின்னத்திற்கு வாய்ப்பளியுங்கள். வெற்றி கழகத்தின் வேட்பாளர் வெற்றி திருமகள் கௌரி சித்ரா அவர்களுக்கென்று அறிஞர் அண்ணாவின் சிலை அருகில் தாராபுரத்தில் வாக்கு சேகரிக்கிற இந்த வைபவத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிற கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் யுவராஜ் மகேஷ் அவர்களே, திருப்பூர் கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் கண்ணியத்திற்குரிய ஷேக் ஃபரீத் அவர்களே, கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் தங்கை ஹரிதரணி அவர்களே, தாராபுரம் நகர கழகத்தினுடைய செயலாளர் கண்ணியத்திற்குரிய அபுதாகிர் அவர்களே, திருப்பூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கதிரேசன் அவர்களே, கிழக்கு மாவட்ட கலை மற்றும் கலாச்சார அணி அமைப்பாளர் லட்சுமணன் அவர்களே, இன்றைய பிரச்சார பயணத்திற்கு வடிவம் தந்து என்னை வழிநடத்தி வருகின்ற தாராபுரம் நகர்மன்ராஜ் அவர்களே, கிழக்கு மாவட்ட தொண்டரணி இணை அமைப்பாளர் நவமணி அவர்களே, பார்த்திபன் அவர்களே, தம்பி சுஜித் அவர்களே, முத்துமணி அவர்களே, கடமையை ஆற்றுவதற்கு காத்திருக்கிற வாக்காளர் பெருமக்களே வணக்கம். தாராபுரத்தில் பேசி ஆண்டுகள் பலவாயிற்று. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அர்ஜுனனாக களத்தில் இருக்கிறார் கௌரி சித்ரா. ஒரு புதிய நம்பிக்கையின் அடையாளம்.